நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லாபத்தன்மை வீதங்கள். இந்த லாபத்தன்மை வீதங்கள் மொத்தம் 5. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் நீர்மைத்தன்மை வீதங்கள் அப்படின்னா ஆன்சர் இதில் கொடுக்கணும், ரேஷியோஸில் 2:1 1:1 அந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா. அதே போல் சுழற்சி வீதங்கள் அப்படின்னா மடங்கில் கொடுக்கணும், 4 மடங்கு 5 மடங்கு 6 மடங்கு அந்த மாதிரி. அதுவே லாபத்தன்மை வீதங்கள்னா ஆன்சர் இதில் கொடுக்கணும் அப்படின்னா சதவீதத்தில் கொடுக்கணும். இது புக் இன்சைட் 1 மார்க்லேயும் கேட்கலாம், பின்னாடி புக் பேக்லேயும் 1 or 2 இருக்குது. சரிங்களா? ஏன் அப்படின்னா இப்போ போன வருஷம் கம்பெனியில் எவ்வளோ லாபம் வந்தது அப்படின்னு கேட்டால் 10% லாபம் வந்துச்சு அப்படி சொல்லுவாங்க. இந்த வருஷம் எவ்வளோ வந்திருக்கு? 50% லாபம் வந்திருக்கு. ஸோ சதவீதத்தில் மட்டும்தான் நம்ம லாபத்தை சொல்லுவோம். ஸோ இந்த ஆன்சரை மறக்காமல் இதில் நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா சதவீதம். இன்னொன்று, மற்ற ஃபார்முலாஸில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பெருக்கல் 100 இருக்கவே இருக்காது. ஏன்னா அது எல்லாமே சதவீதத்தில் நம்ம சொல்ல மாட்டோம், அதனால் பெருக்கல் 100 இருக்காது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபார்முலாலையும், இந்த 5 ஃபார்முலாலையும் கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா பெருக்கல் 100 இருக்கும். ஏன்னா இது சதவீதமாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், பெருக்கல் 100. மற்ற ஃபார்முலாவில் இருக்கவே இருக்காது. இந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த தப்பு பண்ண மாட்டீங்க. சரிங்களா? எடுத்துக்காட்டு 13 பார்த்துடலாமா? பின்வரும் தகவலிலிருந்து மொத்த லாபம் கணக்கிடவும் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல மொத்த லாப விகிதம்னு வந்திருக்கணும். ஏன்னா லாபம்னா லாபம் கணக்கிடத்தோடு முடிஞ்சு போச்சு. இது அவங்க கேட்டிருக்குது, இந்த ஃபார்முலாவும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியே தப்பு தான். மொத்த லாப விகிதம் கணக்கிடவும். இப்போ கேள்வியில் பாருங்கள், விற்பனை மூலம் பெற்ற வருவாய்னா அதில் என்ன அண்டர்லைன் பண்ணிக்கணும்? விற்பனை அண்டர்லைன் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்கள், விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலைன்னா எதை அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்கேன்? அடக்க விலையை அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொள்முதல் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் எக்ஸ்ட்ரா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவை இல்லை. இப்போ இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ ஒரு பொருளோட உற்பத்தி விலை, இப்போ இந்த பென்சில் அப்படின்னா இந்த பென்சிலோட விலை 8 ரூபான்னு வச்சுக்கோங்கம்மா. இந்த பென்சிலை தயாரிக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு தான் அடக்க விலை. அந்த 8 ரூபாய்க்கு தயாரித்த ஒரு பென்சிலை நம்ம ஒரு லாபம் 2 ரூபாய் வச்சு எத்தனை ரூபாய்க்கு விற்கிறோம்? 10 ரூபாய்க்கு விற்கிறோம். ஸோ இந்த விற்பனை விலைக்குள்ளே தான் எது சேர்ந்துருக்கும்? லாபம் சேர்ந்துருக்குங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது புரியுதா? ஒரு பொருளோட விலை 8 ரூபாய், அதுக்கு லாபம் எத்தனை ரூபாய் வச்சுருக்கோம்? 2 ரூபாய் வச்சு நம்ம எத்தனை ரூபாய்க்கு விற்கிறோம்? 10 ரூபாய்க்கு விற்கிறோம். இப்போ இந்த கேள்வி இப்போ வாங்க, விற்பனை இருக்குது, அடக்க விலை இருக்குது. இங்கே என்ன? விற்பனை இருக்குது, அடக்க விலை இருக்குது. இந்த 2 கொடுத்துட்டாங்க. எதை கேட்குறாங்க? லாபத்தை கணக்கிட சொல்கிறாங்க. இப்போ பெரிய எண்லேருந்து சிறிய எண்ணை கழிக்கணும் இல்லையாம்மா? அதே தான். ஸோ விற்பனையிலேருந்து அடக்க விலையை கழிச்சா என்ன கிடைக்கும்? லாபம். ஸோ இப்போ பாருங்கள், விற்பனையிலேருந்து அடக்க விலையை கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? லாபம் கிடைக்கும். இப்போ ஃபார்முலா பாருங்கள், மொத்த லாபம் சமம் விற்பனை மூலம் பெற்ற வருவாய்னா என்னது? விற்பனை தான். அதுலேருந்து எதை கழிச்சிடணும்? அடக்க விலையை கழிக்கணும். அப்போ இங்கே இருக்கிறத அப்படி எழுதிக்கோங்க. விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இடையில மைனஸ் விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்குது? மொத்த லாபம். அப்போது 1,80,000 கழிச்சிங்கன்னா மொத்த லாபம் எவ்வளோ? 20,000 ஆன்சர். இந்த 20,000 இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும். அப்போ நீங்கள் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஃபார்முலா இந்த ஸ்டெப் மட்டும் கொண்டு வந்துடுங்க. மொத்த லாப விகிதம் சமம். இந்த லாபம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேள்வியில் இருக்கிற அந்த லாபம் மேலே வரணும், எல்லாத்துலேயுமே கீழே என்ன தான் வரணும்? விற்பனை தான் வரணும். பெருக்கல் 100 கட்டாயம் வரும். அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன? மொத்த லாபம் பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் பெருக்கல் 100. மொத்த லாபம் 20,000 கண்டுபிடிச்சதை மேலே போடுங்க. விற்பனை எவ்வளோ இருக்குது? 1,00,000, அதை கீழே போடுங்க, பெருக்கல் 100. ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிவிடுங்க. இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ கேன்சல் பண்ணிவிடுங்க. 20 1ஆல் வகுத்தா அதே தான் கிடைக்கும். ஸோ ஆன்சர் எவ்வளோமா? 20%. அடுத்தது எடுத்துக்காட்டு 14மா. இந்த கணக்கை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நம்மளுக்கு டைம் எடுக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப பார்க்கும்போது ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு தான் இது. பார்த்துடலாம். மரியா நிறுவனத்தின் லாப நட்ட அறிக்கை கொடுத்துருக்காங்க. இயக்க அடக்க விலை வீதம் கணக்கிடவும். இப்போ 2வது ஃபார்முலா. ஃபஸ்ட்டு மொத்த லாப விதத்துக்கு ஒரு கணக்கு பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு இயக்க அடக்க விலை வீதத்துக்கு ஒரு கணக்கு. ஸோ இப்போ இங்கே கேள்வியில் பாருங்கள், விற்பனை கொடுத்துருக்காங்க. விற்பனை எவ்வளோமா இருக்குது? 8,00,000. அதுக்கப்புறம் பாருங்கள், செலவுகளில் ரோமன் லெட்டர் 4 செலவுகள் இருக்கா? செலவுகளில் ஃபஸ்ட்டு கொள்முதல் கொடுத்துருக்காங்க. கொள்முதல் என்ன கணக்கில்மா வரும்? வியாபார கணக்கில் தானே. சரக்கிருப்பு மாற்றம்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதுக்குள்ளே தொடக்க சரக்கிருப்பும் இருக்குது, இறுதி சரக்கிருப்பும் இருக்குது. தொடக்க சரக்கிருப்பும் இறுதி சரக்கிருப்பும் சேர்ந்தது தான் என்னது? சரக்கிருப்பு மாற்றம். இந்த சரக்கிருப்பு மாற்றம் ஒவ்வொரு கணக்குலையும் ப்ளஸ் அல்லது மைனஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கணக்கில் என்ன பண்ணியிருக்காங்க? மைனஸில் இருக்குது.
ஸோ நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ 4,50,000லேருந்து 40,000 என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், பணியாளர் நலனுக்கான செலவுகள்னு சொல்லிட்டு நம்பர் 1ன்னு கொடுத்துருக்காங்க, இதர செலவுகள்னு சொல்லிட்டு நம்பர் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2த்துக்கான குறிப்புகள், கணக்குகளுக்கான குறிப்புகள் தான் இங்கே இருக்குது, கேள்வியில் கீழே இருக்குது. அதாவது இந்த 22,000ல் என்னெல்லாம் செலவு இருக்குது அப்படிங்கிறது குறிப்பு நம்பர் 1. அடுத்தது இதர செலவுகளுக்கு 68,000 கொடுத்துருக்காங்களா, அந்த 68,000த்துக்கானது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே இருக்கிற தகவலை தான் இங்கே விளக்கமாக இருக்குது. இங்கே டோட்டல் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, 22,000 மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, இங்கே 68,000 மட்டும் எடுத்துட்டாங்க. அதுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே குறிப்பு நம்பர் 1ங்கிறத 1, அடுத்தது குறிப்பு நம்பர் 2ங்கிறது இங்கே 2. ஸோ இதனோட டோட்டல் மட்டும் இங்கே போயிடுச்சு. இதுக்கான தொகைக்கான விளக்கம் தான் இங்கே. ஸோ இது என்னது, கணக்குகளுக்கான குறிப்புகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ பணியாளர் நலனுக்கான செலவுகள்னா என்ன செலவு, அது இயக்க செலவு தான். ஸோ இந்த இயக்க செலவில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போது இங்கே என்ன இருக்குமா, கூலி ஒன்று கொடுத்துருக்காங்க, சம்பளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. கூலி என்ன கணக்கு போயிடும், நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க, வியாபார லாப நட்ட கணக்கு. கூலிங்கிறது வியாபார கணக்கு போயிடுமா, சம்பளம்ங்கிறது என்ன கணக்கு, லாப நட்ட கணக்கு. ஒரு நிறுவனத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செலவுகள் ஆகுதோ அது என்ன செலவுன்னு சொல்லுவோம், இயக்க செலவு. அப்போது நிர்வாகம் பண்ணுறதுக்கு செலவு பண்ணோம்னா தான் நிர்வாகம் பண்ண முடியும். ஸோ இது என்ன செலவு, இயக்க செலவு. அடுத்து விற்பனை மற்றும் பகிர்வு செலவு. ஒரு பொருளை விற்பனை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செலவு பண்ணணும், அல்லது அதை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செலவு பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் தான் பிஸ்னஸ் ரன் ஆகும். ஸோ அதுவும் என்ன செலவு தான், இயக்க செலவு. அடுத்தது பாருங்கள், 3வது நிலைச்சொத்து விற்றதில் ஏற்பட்ட நட்டம். இது இயக்க சார்பற்ற செலவு. இது இயக்க செலவு கிடையாது, இது பண்ணாதான் நிறுவனம் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த இயக்க சார்பற்ற செலவு நமக்கு தேவை இல்லை. இப்போ இயக்க செலவு எது எது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு இயக்க செலவு, விற்பனை மற்றும் பகிர்வுக்கு ஒரு இயக்க செலவு, அப்புறம் லாப நட்ட கணக்கில் சம்பளம் கொடுத்தாதான் அந்த நிர்வாகம் நடக்கும். ஸோ இதுவும் என்ன செலவு தான், இயக்க செலவு தான். அப்போ இயக்க செலவே இப்போ எத்தனை வந்துருச்சு, 3 இயக்க செலவு. சம்பளம் 1, நிர்வாக செலவு 1, விற்பனை மற்றும் பகிர்வு செலவு 1. இந்த இயக்க சார்பற்ற செலவு எதுலேயுமே வராது. அப்போ இங்கே இருக்கிற 2 அமௌண்ட்டில் இந்த வியாபார கணக்குரியது அடக்க விலைக்கு இந்த 10,000 போயிடும். மீதி எல்லாமே இந்த இயக்க செலவுகள் எல்லாமே நமக்கு லாப நட்ட கணக்கில் வருது. எது எது கொடுத்தாதான் இயங்கும், சம்பளம் கொடுத்தாதான் இயங்கும், நிர்வாக செலவு கொடுத்தாதான் இயங்கும், விற்பனை மற்றும் பகிர்வு செலவு பண்ணாதான் நிர்வாகம் இயங்கும். ஸோ இந்த 3ம் இயக்க செலவு. இந்த இயக்க சார்பற்ற செலவு 20,000 எங்கேயுமே வரக்கூடாது. இந்த கணக்குகளை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சிட்டிங்கனாவே ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரியாமா? ஸோ இந்த விஷயத்தை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. வியாபார கணக்கில் வரக்கூடிய தகவல்கள் மட்டும்தான் எதுக்கு எடுத்துக்கணும், அடக்க விலை கணக்கிட எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த நல்லா பதிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கணக்கு எப்படி போடணும்னு பார்த்தலாம். இதில் ஒரே ஒரு விகிதம் தான் கணக்கிட சொல்லியிருக்காங்க, இயக்க அடக்க விலை விகிதம். இப்போ இயக்க அடக்க விலைக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கேன், வியாபார கணக்கில் வரக்கூடிய விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கணும். இப்போ வியாபார கணக்கில் எது எல்லாம் வரும், வியாபார கணக்கில் கொள்முதல் வரும், சரக்கிருப்பு, தொடக்க சரக்கிருப்பு, இறுதி சரக்கிருப்பு வரும். இந்த 2ம் ப்ளஸில் இருந்தால் ப்ளஸ் பண்ணுங்கள், மைனஸில் இருந்தால் மைனஸ் பண்ணுங்கள். அதை தவிர இங்கே கூலி ஒன்று இருக்கு இல்லையா, இதுவும் வியாபார கணக்கில் வரும். அப்போ இந்த வியாபார கணக்கில் வர்றது இதை 3ஐ கூட்டிக்கோங்க. இங்கே 4,50,000 மைனஸ் 40,000 இருக்குது. அப்போது 4,50,000 40 போச்சுன்னா 4,10,000. அதோட இங்கே வியாபார கணக்கில் வர கூலி ஒரு 10,000 சேர்ந்தா 4,20,000. ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கொள்முதல், சரக்கிருப்பு மாற்றம், நேரடி செலவுகளில் கூலி மட்டும் வரணும். அதாவது வியாபார கணக்கில் வர்றதை மட்டும் நம்ம எடுத்தோம்னா தான் அடக்க விலை கிடைக்கும். ஸோ இப்போ டோட்டல் எவ்வளோமா, 4,20,000 அடக்க விலை. அடுத்தது இந்த அடக்க விலையோட இயக்க செலவை கூட்டினா தான் இயக்க அடக்க விலை கிடைக்கும். இயக்க செலவுகள் எது எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், நிர்வாக செலவு 1, விற்பனை மற்றும் பகிர்வு செலவு 1, பணியாளர் நலனுக்கான செலவுகளில் சம்பளம் 1. இங்கே நம்பர் 1, 2, 3 கொடுத்துருக்கேன் பாருமா. 1வது இதுவும் இயக்க செலவு 12,000, அடுத்து இயக்க செலவு 20,000, அடுத்து இயக்க செலவு 28,000. இங்கே இருக்கிற அமௌண்ட்டில் இது 1 மட்டும் அடக்க விலைக்கு போயிடுச்சு, இதெல்லாம் இயக்க செலவாயிடுச்சு, லாஸ்ட் அமௌண்ட் வராதுங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 12 + 20 + 28. அப்போ 12 + 20 + 28 இது ஆர்டர் மாறி இருக்குது. ஸோ எப்படி போட்டாலும் ஒன்று தான். இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா, இப்போ அடக்க விலை முதலே கண்டுபிடிச்சோம், இப்போ இயக்க செலவு 60,000 கண்டுபிடிச்சாச்சு. அடக்க விலையும் இயக்க செலவையும் கூட்டினா இயக்க அடக்க விலை. அப்போ இது 2ஐயும் கூட்டிக்கோங்க. விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை கூட்டல்
இயக்க செலவுகள் 4,20,000 இந்த 60,000 கூட்டினீங்கன்னா இயக்க அடக்க விலை எவ்வளோ கிடைக்குது? 4,80,000. இப்போது அந்த ஃபைனலாக இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்டெப்பை கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ ஃபார்முலா என்ன வரணும்? இயக்க அடக்க விலையை மேலே போடணும், விற்பனை மூலம் பெற்ற வருவாயை கீழே போடணும், பெருக்கல் 100. அப்போ இயக்க அடக்க விலை 4,80,000 மேலே போடுங்க. விற்பனை கேள்வியிலேயே ஃபஸ்ட்டு லைனில் கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்க? விற்பனை மூலம் பெற்ற வருவாய் 8 லட்சம். ஸோ அந்த 8 லட்சம் தான் இது. அந்த 8 லட்சம் பெருக்கல் 100 ஃபார்முலாலேயே இருக்குது. ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடுச்சு, இங்கே 3 ஜீரோக்கு 3 ஜீரோ போயிடுச்சு. 8 இங்கே 480. 8ஆல் அடிச்சோம்னா 6 8 48. இன்னும் அடிக்காமல் ஒரு ஜீரோ இருக்குது, அந்த ஜீரோ இங்கே சேர்ந்துடும். அப்போ எத்தனை சதவீதம்? 60%. அடுத்தது எடுத்துக்காட்டு 15வது கணக்குமா. இது ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது, கொஞ்சம் கவனித்து பாருங்கள். கணக்கு ரொம்ப ஈஸி தான். 3 நிலைகள் கொடுத்துருக்காங்க. 3 நிலைகள்லையும் என்ன மட்டும்தான் கேட்குறாங்க? இயக்க லாப விகிதம் தான் கேட்குறாங்க. அப்போ நிலை 1க்கும் இயக்க லாப விகிதத்தோட ஃபார்முலா எழுதணும், நிலை 2க்கும் இயக்க லாப விகிதத்தோட ஃபார்முலா தான் எழுதணும், நிலை 3க்கும் இயக்க லாப விகிதத்தோட ஃபார்முலா தான் எழுதணும். இயக்க லாப விகிதம் அப்படின்னா இயக்க லாபத்தை மேலே போடணும், எல்லா ஃபார்முலாலையும் பாருங்கள். விற்பனை மூலம் பெற்ற வருவாயை கீழே போடணும், பெருக்கல் 100 போடணும். ஸோ இது நிலை 1க்கும் இதே ஃபார்முலா தான். மறுபடியும் நிலை 2க்கும் இயக்க லாபம் பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் பெருக்கல் 100. நிலை 3க்கும் இயக்க லாபம் பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் பெருக்கல் 100. ஸோ இந்த கேள்வியை கேட்டால் கணக்கே தெரியலனா கூட 3 நிலைக்கு இதே ஃபார்முலா 3 தடவை எழுதி வச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக 5 மார்க்கில் உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். சரியா? ஸோ இந்த கணக்கெல்லாம் எப்படி கேட்டால் எப்படி போடணுன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம மார்க் வாங்கலாம். நான் ஒரு கணக்கு ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் மார்க் வாங்க முடியும் அப்படின்றது அக்கௌண்டன்சியில் கிடையவே கிடையாது. எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ அட்டென்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நிலை 1ல் விற்பனை கொடுத்துருக்காங்கம்மா. விற்பனை மூலம் பெற்ற வருவாய்னா என்னது? விற்பனை. இயக்க லாபம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டைரெக்டாகவே ஃபார்முலாவில் இருக்கிறது இருக்குது. இயக்க லாபம் இருக்குது, விற்பனையும் இருக்குது. ஃபார்முலாவில் இருக்க பெருக்கல் 100. ஸோ இது டைரெக்டாக ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய தகவல் அப்படியே வந்துருச்சு. இயக்க லாபம் 1,50,000 மேலே போடணும், விற்பனை மூலம் பெற்ற வருவாய் 10 லட்சத்தை கீழே போடணும், பெருக்கல் 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, 4 ஜீரோக்கு 4 ஜீரோ அடித்தாச்சு. இங்கே 15/1, 15 1ஆல் வகுத்தா அதே 15 தான் கிடைக்கும். இங்கே 15:1னும் போடக்கூடாது, 15 மடங்குனும் போடக்கூடாது, 15% அப்படின்னு வரணும். ஸோ லாபத்தன்மை வீதங்கள் எல்லாமே ஆன்சரில் என்ன வரணும்? சதவிகிதம் அப்படின்னு வரணும். அடுத்தது பாருங்கள், நிலை 2 விற்பனை கொடுத்துருக்காங்க, இயக்க அடக்கம் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதாம்மா, பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு 2 ரூபாய் செலவாச்சு. லாபம் எவ்வளோ வச்சுருக்கோம்? 1 ரூபாய் வச்சுருக்கோம். வச்சு எவ்வளோக்கு விற்றுருக்கோம்? 3 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். இப்போ கேள்வியில் என்ன இருக்குது? விற்பனை இருக்குது, அடக்க விலை இருக்குது. அப்போ லாபத்துக்கு என்ன பண்ணணும்? விற்பனையிலேருந்து அடக்க விலையை கழிக்கணும். அதுதான் இங்கே ஃபார்முலாவாக வருது. அப்போ லாபம் சமம் இந்த விற்பனையிலேருந்து எதை கழிச்சிடணும்? அடக்க விலையை கழிச்சிடணும். இங்கே கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி எழுதிக்கணும். கேள்வியில் இயக்க அடக்கம் கொடுத்ததுனால இங்கே இயக்க அடக்கம்னு எழுதிட்டோம். ஸோ விற்பனை இங்கே என்ன இருக்குது? விற்பனை இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க, இந்த அடக்கத்தை கழிச்சிடணும். ஸோ விற்பனையிலேருந்து அடக்கத்தை கழிச்சா என்ன மட்டும்தான் கிடைக்கும்? இயக்க லாபம் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் மெயின் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், இயக்க விற்பனை எவ்வளோமா இருக்குது? 15 லட்சம். இயக்க அடக்க விலை கேள்வியிலே 12 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ 15ல் 12 லட்சம் போச்சுன்னா மீதி 3 லட்சம். இந்த 3 லட்சம் என்ன லாபம்? இயக்க லாபம். இப்போ மெயின் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். இயக்க லாபமான கண்டுபிடிச்ச 3 லட்சத்தை மேலே போடணும். இந்த நிலை 2க்குரிய விற்பனையை தொகையை போடணும். ஏன்னா 3மே விற்பனை இருக்குது. இங்கே 10 லட்சம், இங்கே 15 லட்சம், இங்கே 20 லட்சம். ஒவ்வொரு நிலை போடும்போதும் அந்தந்த நிலைக்குரிய விற்பனை போடணும். அப்போ 2ஆம் நிலையில் விற்பனை எவ்வளோ இருக்குது? 15 லட்சம். நிறைய பேர் இந்த இடத்துல 10ன்னு போட்டுருவாங்க 1ஆவது நிலையை பார்த்து. அப்படி கிடையாது. அந்தந்த நிலை போடும்போது அதுக்குரிய விற்பனையை மறக்காமல் எடுத்து போடணும். ஸோ 3 லட்சம் பை 15 லட்சம் பெருக்கல் 100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள். இந்த 3 ஜீரோக்கு 3 ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள். மேலே 300 இருக்குது, கீழே 15 இருக்குது. 2 15 30. ஸோ இன்னும் அடிக்காமல் ஒரு ஜீரோ இருக்குது, அது இங்கே சேர்ந்துடும். அப்போ 20%. அடுத்தது 3ஆவது நிலை. 3ஆவது நிலையில் பாருங்கள், விற்பனை கொடுத்துருக்காங்க, மொத்த லாபம் இங்கே கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்கன்னா விற்பனையில் 30% கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் மொத்த லாபம்னு கொடுத்துருக்காங்க.
இங்கே கேள்விக்கு வாங்க. மொத்தம் விற்பனை எவ்வளோ இருக்குது? 20 லட்சம். 20 லட்சத்துக்கு 10% இருக்கிற அமௌண்ட்டில் ஒரு சைஃபர் எடுத்துணுமாமா. அப்போ 20 லட்சத்தில் ஒரு சைஃபர் போச்சுன்னா எத்தனை? 2 லட்சம். அப்போ ஒரு 10% 2 லட்சம், இன்னொரு 10% 2 லட்சம், இன்னொரு 10% 2 லட்சம். ஸோ நம்மளுக்கு 30%க்கு 3 தடவை எழுதி கூட்டிக்கிறோம். அல்லது 20 லட்சம் பெருக்கள் இவங்க போட்ட மாதிரி 30/100 போட்டாலும் 6 லட்சம் கிடைக்கும். ஸோ 2 2 4 4 2 6 லட்சம் அப்படியும் போடலாம். பெருக்க தெரிஞ்சவங்க டைரெக்டாக 20 லட்சம் பெருக்கள் 30/100 போட்டிங்கனாலும் அடித்து போட்டிங்கனாலும் 6 லட்சம் கிடைக்கும். இந்த 6 லட்சம் என்னம்மா? நமக்கு மொத்த லாபம். ஸோ மொத்த லாபம் விற்பனையில் 30% கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்படி கண்டுபிடிச்சதான் எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம்? 6 லட்சம் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலா எக்ஸ்ட்ரா. ஸோ இயக்க லாபத்துக்கு என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்ச மொத்த லாபத்துலேருந்து இங்கே கேள்வியில் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களே இயக்க செலவு 4 லட்சம், அதை நம்ம என்ன பண்ணிடணும்? கழிச்சிடணும். அப்போ ஃபார்முலா பாருங்கள், மொத்த லாபத்துலேருந்து எதை கழிச்சிடணும்? இயக்க செலவை கழிச்சிடணும். அப்போ 6 லட்சம் மொத்த லாபம் கண்டுபிடிச்சோம். அதில் இயக்க செலவு 4 லட்சத்தை கழிச்சிட்டோம்னா 2 லட்சம் இயக்க லாபம் தான் கிடைச்சிருக்கு. கண்டுபிடிச்ச 2 லட்சத்தை தான் இப்போ தான் மெயின் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஸோ 2 லட்சத்தை மேலே போடுங்க. மூன்றாவது நிலைக்குரிய விற்பனை எவ்வளோமா இருக்குது? 20 லட்சம். ஸோ அந்தந்த நிலைக்குரிய விற்பனை தான் போடணும். அப்போ 2 லட்சம் பை 20 லட்சம் பெருக்கல் 100. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணுங்கள். 4 0க்கு 4 0 கேன்சல் பண்ணுங்கள். மேலே 20க்கு கீழே 2. ஸோ 2 10 20. ஸோ எத்தனை சதவீதம்? 10%. 2னா பாதி, 20ல் பாதி 10 அப்படியும் போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்தது எடுத்துக்காட்டு 16மா. நிகர லாபத்தை கணக்கிடவும் கொடுத்துருக்காங்க. என்ன வந்திருக்கணும்? நிகர லாப விகிதத்தை கணக்கிடவும் வந்திருக்கணும். இப்போ கேள்வி பாருங்கள், தகவல் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. விற்பனை மூலம் பெற்று வருவாய்னா என்னமா? விற்பனைன்னு அர்த்தம். அடுத்து விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலைன்னா என்ன அர்த்தம்? அடக்க விலைன்னு அர்த்தம். அடுத்தது நிர்வாக செலவுகள் என்ன கணக்கில் வரும்? லாப நட்ட கணக்கில் வரும். விற்பனை செலவும் எங்கே வரும்? லாப நட்ட கணக்கு. நீங்கள் 11th போட்டிருப்பீங்க இல்லையா? இதெல்லாம் எங்கே வரணும்? லாப நட்ட கணக்கு. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? நிகர லாபம். அப்போ இந்த ஃபார்மேட்டை கொஞ்சம் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வியாபார லாப நட்ட கணக்கு 11th போடுவீங்க இல்லையா? அடக்க விலைங்கிறது வியாபார கணக்கு, அது ஃபஸ்ட்டு போயிடும். அதிலிருந்து மொத்த லாபம் கண்டுபிடிக்குமா? மொத்த லாபத்தை தூக்கி இங்கே எழுதுவோம். அதிலிருந்து இப்போ எதை ரெண்டையும் கழிச்சிடணும்? நிர்வாக செலவையும் கழிச்சிடணும், விற்பனை செலவையும் கழிச்சாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கேள்வியில் கேட்குற நிகர லாபம் கிடைக்கும். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இது கொடுத்துருக்கு. இது தேவையில்லை. அப்போது வியாபார கணக்கில் வரதையும் கழிச்சிடணும், லாப நட்ட கணக்குலையும் வர்றதையும் கழிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? நிகர லாபம். ஸோ 1,50,000 + 50,000 2 லட்சம். 2 லட்சம் + 10,000 2,10,000. 350ல் 2 10 போச்சுன்னா 1 40. ஸோ 1,40,000 என்ன லாபம்? நிகர லாபம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நிகர லாபம் சமம் விற்பனையிலிருந்து இது எல்லாத்தையும் கழிச்சிருங்க. விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை ப்ளஸ் போட்டுக்கோங்க, நிர்வாக செலவு ப்ளஸ் விற்பனை செலவு. இந்த 3ஐ கூட்டி கழிக்கிறோம். 150 + 50 + 10 டோட்டல் எவ்வளோமா? 2,10,000. அப்போ விற்பனை 3,50,000 2,10,000 கழிச்சோம்னா 1,40,000 தான் என்ன லாபம்? நிகர லாபம். இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும். நிகர லாப வீதம் கேள்வி கேட்குறாங்க. அப்போ கண்டுபிடிச்ச நிகர லாபத்தை மேலே போடணும். எப்பயும் போல் ஃபார்முலாவில் என்னதான் கீழே வரணும்? விற்பனை மூலம் பெற்ற வருவாய் கீழே வரணும், பெருக்கல் 100. ஏன்னா இந்த லாபத்தன்மை வீதங்கள் எல்லாமே இது ரெண்டும் மாறவே மாறாது. விற்பனை கீழே தான் வரும், பெருக்கல் 100 இருக்கும். கேள்வி என்னவோ அந்த கேள்வியை மேலே எழுதிக்கிறோம். சிம்பிளாக ஃபார்முலா அவ்வளோதான். நீங்கள் எதையும் ஃபார்முலா படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ கண்டுபிடிச்ச நிகர லாபம் எங்கேமா வரும்? 1,40,000 மேலே. இந்த கணக்கில் விற்பனை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3,50,000. அது கீழே பெருக்கல் 100. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணுங்கள். இப்போ 1,400 இருக்குது. இங்கே 35 இருக்குது. ஸோ 4 35 140. 4 12 120. 4 5 20. 120 + 20 140. அப்போ இந்த 140க்கு வந்துருச்சு. 4 4 35 140. இன்னும் அடிக்காமல் ஒரு சைஃபர் இருக்குது. அப்போ 40%. சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம கணக்கு போடணும். கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து நம்மளுக்கு 2 5 மார்க் 1 3 மார்க் கணக்கு கட்டாயம் உண்டு. அதனால் உங்களுக்கு மார்க் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சாப்டர். ஸோ இதுலேயும் நீங்கள் சிறந்த மதிப்பெண்கள் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.